ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து புதுசாக ஆர்ஓ மிஷின் மாட்டணும். ஸோ நான் மாட்டின மிஷின் பார்த்தீங்கன்னா அக்வார் 2090 அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒருத்தர் வந்து எங்களுக்காக மாற்றி கொடுத்துட்டு போனார், எஸ்என் அக்வான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இந்த ஆர்ஓ மிஷின் மாட்டுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த மாடல். ஸோ அது நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதனால தான் இதை மாட்டினோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கிச்சனில் இந்த இடத்துல மாட்டுற பிளானில் இருந்தோம். ஸோ அது எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு வந்து இடம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர் சப்ளை இருக்குது. ஸோ அதனால் எங்களால் மாட்ட முடியல. ஸோ அதனால் நாங்கள் அந்த சைடு மாட்டிட்டோம். ஸோ இன்புட் இங்கேருந்து எடுத்தோம். ஸோ இன்புட் இங்கேருந்து வந்துட்டு இந்த வழியாக அந்த சைடு போயிடும். அண்ட் ஆல்சோ அவுட்புட் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த சால்ட் வாட்டர் இந்த இடத்துல வந்து குதிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டர்னு சொன்னார். ஸோ எனக்கு அந்த மாடல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மாட்டி கொடுத்தவர் வந்து எஸ்என் அக்வான்னு சொல்லி. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்தது. ஸோ கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 3 இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப், ரெண்டாவது இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபில் ஆகும், தேர்ட் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து ப்யூரிஃபிகேஷன் இது ஆன் ஆஃப் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது 3 இண்டிகேஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டேங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேங்க் தான். ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து ப்யூரிஃபைர் ஆகிட்டுருக்கு, மிஷின் ஆனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது 2 இண்டிகேஷனும் எரியுது. ஸோ டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா இந்த 2 இண்டிகேஷனும் ஆஃப் ஆகிடும். ஆனால் வீடியோ எடுத்துக்கலாம் தானே யூடியூப்பில் போடுறதுக்கு? ஓகே, கேட்டுக்கலாம். அதுக்கு தான். இது எக்ஸ்டர்னல் ஃபில்டர்னா? டஸ்ட் கலெக்டர். ஓகே. இதில் தான் மண் டேங்க்கில் கூடிய மண், குச்சி, குரலாம் இதில் ஃபில்டர் ஆகிட்டு இந்த மிஷின் போகும். அப்போ போகும்போது என்ன ஆகுனா இது என்னதுன்னா? இதுதான் மெயின் ஃபில்டர். மெயின் ஃபில்டர். ஓகே. குட் வாட்டர், சால்ட் வாட்டர் பிடிக்கிறது மெமரி. இதுதான் மெமரி. ஓகே.
பார்த்தீங்கன்னா சைனா ஃபில்டர் வரும் லோக்கல். டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா லோ டிடிஎஸ் 800லேருந்து 1000 வரும். இது நம்ம ஒரிஜினல் 4000 டிடிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. 4000 டிடிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே ஓகே. இது ஒன்று வந்து இன்புட்டும் இன்னொன்று அவுட்புட்டானா? வேஸ்ட் வாட்டர் ஒன்று ரா வாட்டர் ஒன்று. ஓகே ஓகே. செக் பண்ணிட்டு அப்புறமா என்ன எடுத்துன்னு போய் மாட்டிக்கலாம். ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு 2 டேங்க் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. இதில் இப்போ போட்டு விட்டுப்போனா 1 ஹவரில் ஃபில் ஆகிடுச்சுன்னா மிஷின் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். ஓகே. திருப்பி ஒரு 1/2 hour ஒரு 15 minutes கழிச்சு திருப்பி ஆன் பண்ணுங்க. அந்த தண்ணி ஃபில் ஆனால் அதையும் எடுத்துருங்க. 3வது டேங்க்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு டேனால 4 இருந்து போட்டு ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எம்டியாக தான் இருப்பாங்க. லோட் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வேஸ்ட் வாட்டர் வரும் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் குட் வாட்டர் வரும். ஓகேண்ணா. ஒரு நிமிஷம். ஓகே. இது என்னண்ணா ஃபில்ட்ரு? இது காப்பர் ஃபில்ட்ரு. ஓகே. இது மினரல் கேட்ரேஜ். ஓகே. இது மெயின் ஃபில்ட்ரு மெமரினு. ஓகே. இது செடிமெண்ட்டு. ஓகே. இது வந்து ப்ரீ கார்பனு. இது யூவி. ஆர்ஓ, யூவி, மினரலு, காப்பர். ஓகே. இதில் நம்ம அந்த கசப்பு தன்மை இதில் இந்த ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு தான் குட் வாட்டர் வரும். இந்த ஃபில்டர் ஆகும். ஃபஸ்ட்டு இது ரொம்பிட்டு பம்புக்கு பூஸ்ட் பண்ணி இங்கே மெமரினுக்கு வந்துடும். அடுத்தது தான் உங்களுக்கு வந்து யூவி போய் காப்பர் ஃபைனலாக வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இது இப்போ தண்ணி கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஒயிட்டாக வரும். ஓகே. ஃபஸ்ட்டு நாள் கொஞ்ச நேரம் ஆனால் சரியாக போயிடும். பியூர் ஒயிட்டாக வரும், மில்கி ஒயிட்டாக வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. தண்ணி வந்து சால்ட் வாட்டர். ஒகேனக்கல் தண்ணின்னா ஓடுற தண்ணி இருந்தால் உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருக்கும். 150லேருந்து 200 தான் வரும் ஒகேனக்கல் தண்ணியில். ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. நாங்கள் ஒகேனக்கல் வாட்டர் ஃப்ரண்ட்லேயே இருக்கலாம். முன்னால் இது ட்ரம் வச்சுட்டு கூட இந்த இன்புட்டை எடுத்து அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டாங்க வராது, இருக்காதுங்களா? சப்மரீன் பம்ப் ஒன்று இருக்குது, அதை வைக்கணும். அப்படிங்களா? பம்ப் பண்ணுவோம், அது வச்சிங்கன்னா இழுத்துக்கலாம். டேங்க்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் கீழே வைக்கும்போது என்ன ஆகுனா அது சக் பண்ணாது வாட்டர். நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு சப்மரீன் பம்ப் வச்சு அதுலேருந்து நம்ம இது பண்ணிட்டு இந்த டியூப் எடுத்து அதில் போட்டு அதில் வந்து இழுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது ஓட்டி வீடு குடிசை வீட்டில் கூட அப்போ ஆர்ஓ வைக்கிறோம். இது மாதிரி மெத்தடு தான். சரி சரி சரி. குட் வாட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஃபஸ்ட்டில் அந்த கலராக தான் வருது. கொஞ்ச நேரம் வரும், அப்புறமா சரி.
1018. ஓகே ஓகேண்ணா. நீங்கள் இது ரா வாட்டர் எவ்வளோ போகுதுங்களா, இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு ஃபில்டர் ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு குட் வாட்டராக வரும்போது 80லேருந்து 90 தான் வரணும். 10%. நீங்கள் 1000 இருந்தால் 100, 500 இருந்தால் 50. இந்த மாதிரி ரேஷியோ வந்து 10% இங்கே ஸ்டோரேஜ் இது ட்ரிங்கிங் வாட்டரோடைய பர்சன்டேஜ் வந்து 10% தான் இருக்கணும். ஓகே ஓகேண்ணா. 145. ஆன்லைன் மீட்டர் எதுவும் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னீங்களா? 118. ஒன்றும் இல்லை, மீட்டர் டிஜிட்டலில் வந்துடும். 108. இது வருது இல்லைங்களா, இது இன்புட் இங்கே அவுட்புட் இருக்கும். இந்த டேப் எடுத்து நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணி இங்கே சொல்லி விட்டா லைவில் அப்படியே கம்மியாகிட்டு வரும். 107, 106, 105 வரும். ஓகே ஓகே. இருக்க அப்படியே கம்மியாகும். இது ஒவ்வொரு டைமும் நம்ம டிப் பண்ணி செக் பண்ணணும். ஓகே. 102. அந்த 10 ரேஷியோ வந்துருச்சு. 1:10 ரேஷியோ வந்துருச்சு. ஆமாம், கம்பல்சரியாக வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் வாட்டர். ஓகே ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போர் லெவல் இவ்வளோ, பக்கத்து வீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 600, 700 வருதுன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 100 வரும். அவங்க வீட்டில் பார்த்தா 70 தான் வரும். எங்கள் வீட்டில் தண்ணி ஒரு மாதிரி இருக்குது, அவங்க வீட்டில் நல்லா இருக்குன்னா நம்ம போர் லெவல் பொறுத்தும் தண்ணி மாறும் உங்களுக்கு. பக்கத்து வீடு பக்கத்து போரிங்கே மாறும். 300 அடி போட்டிருப்பீங்க, அவங்க 600 அடி போட்டிருப்பாங்க. அப்போ மூடும்போது அந்த சால்ட் ரேஷியோ வந்து மாறிடும் தண்ணி. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை இது அவுட்புட் ரேஷியோ எவ்வளோண்ணா வரும்? 3:1. இப்போ 3 குடம் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 குடம் வேஸ்ட் வாட்டராக போயிடும், 1 குடம் தான் வந்து குட் வாட்டராக வந்துடும். ஓகே. ஆமாம், அதே மாதிரி 100 லிட்டர் கொடுக்குறீங்கன்னா 40 லிட்டர் குட் வாட்டர், 60 லிட்டர் வேஸ்ட் வாட்டர். 3:1 ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா சால்ட் அதிகமாக போகும் இந்த சால்ட் வாட்டர். ஏன்னா ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை, டீட்டெயில்ஸ் இன்னும் கம்மியாகும். ஸ்டாண்டு ப்ளஸ் இதுவும் வந்துடும்ண்ணா. எக்ஸ்ட்ரா செல்ஃப் கிடச்சிருது. சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு 11-12 கிலோ ஒரு வெயிட்டு. மிஷின் ஒரு 8-10 கிலோ, டோட்டலாக ஒரு 22 கேஜஸ் வரும்போது தாங்காது. வால் ஹேங்கிங் பண்ணால் தாங்காது. ஓகே. ஸ்டாண்ட் அடிச்சு விட்டுறது. ஸ்ட்ரைட்டாக இருக்காண்ணா? உங்களுக்கு மிஷின் கொஞ்சம் லைட்டாக இதாக இருந்தாலும் உங்களுக்கு கிராஸாக தெரியுது, கரெக்டாக இருக்கும். ஓகே. ஓகே.
த்ரீ கார்பன். த்ரீ கார்பன்லேருந்து செடிமெண்ட் போயிட்டு செடிமெண்ட்லேருந்து எஸ்வி வால்வு சொலினாய்டு வால்வுன்னு இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து பம்புக்கு போகும். பம்பில் இருந்து என்ன பண்ணும் மெமரின் போகும் மெயின் ஃபீல்டுக்கு. இன்புட் ஒன்று மெமரின்றது இன்புட் ஒன்றா வரும், சால்ட் வாட்டராக வரும். அதே வந்து ரெண்டாக பிரியும், குட் வாட்டர் சால்ட் வாட்டராக பிரியும். சால்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் இங்கே போடுவாங்க. குட் வாட்டர் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து வந்து மினரல் கேட்டேஜ் யூவி. இப்போ யூவிலேருந்து காப்பர்லேருந்து கொஞ்சம் ஓகே. சரியாக வைக்கல. ஓகே. கீழே இருக்கிற ஃபில்டர் வந்து அந்த 1 இயருக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுக்குறதாங்க.